சென்ற வாரத்திலே இயேசு கிறிஸ்து எந்த அடிப்படையிலே ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் அந்த எபிரேய மக்களுக்கு விளக்கப்படுத்துகிறதை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஆரோனுடைய வம்சாவழியில வரவில்லை. ஆனால் அப்படி வேறொரு வழியிலே வருவார் என்று சொல்லி தாவீதுக்கு தீர்க்க தரிசனமாக உரைத்து அதன்படியாக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி எபிரேய மக்களுக்கு எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். ஆகவே நீங்கள் முடிந்து போன அந்த ஆசாரியத்துவத்தை பின்பற்றாமல் தாவீதுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த முறையின்படியாக ஒரு புதிய பிரதான ஆசாரியர் வந்திருக்கிறார். அப்படி புதிய முறையிலே ஒரு அது மெல்கிசேதேக்கின் முறைமை, அது என்ன என்று சொல்லி போன வாரத்திலே பார்த்தோம். அந்த முறைமையின்படியாக ஒரு புதிய ஆசாரியர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அதற்கு ஏதுவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் மாற்றப்பட்டிருக்கும். காரணம் ஏற்கனவே வந்த ஆசாரியர்கள் வருவதற்கு காரணமானது நியாயப்பிரமாணம். அப்போ அந்த ஆசாரியத்துவம் மாறப்பட்டிருக்குமானால் அதற்கு அதை சார்ந்துள்ள அந்த சட்டத்திட்டங்களும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். அப்படியானால் இப்பொழுது வேறொரு முறையிலே ஆசாரியர் வந்திருக்கிறபடியால் அது மாற்றப்பட்டு இப்ப புதிய ஒரு முறைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை குறித்து எபிரேய ஆசிரியர் விளக்கப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து மேலும் அந்த பிரதான ஆசாரியர் அதை குறித்து தான் மறுபடியும் சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரத்திலே தொடர்கிறார். இவ்வளவு நேரம் அந்த மெல்கிசேதேக்கோடு ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்து எப்படி ஆசாரியர், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எப்படி இயேசு கிறிஸ்து ஆசாரியராக காணப்படுகிறார் என்கிறதை விளக்கப்படுத்திவிட்டு ஏன் இப்படி சொல்லுகிறேன் தெரியுமா என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், இவ்வளவு நேரம் பேசினதனுடைய, அதாவது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து ஆசாரியராக வந்தார், ஆசாரியராக காணப்படுகிறார், ஆண்டவர் ஆணையிட்டபடி இயேசு கிறிஸ்து நித்திய என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார். ஒரு கொஞ்ச நாள் இருந்துவிட்டு அடுத்தது மாற்றப்படுகின்ற ஒருவர் அல்ல, அவர் பெர்மனன்ட், அதில் மாறாத ஆசாரியத்துவம் என்றெல்லாம் இப்படி இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்து விட்டு சொல்லுகிறார். மேற்சொல்லியவைகளின் பொருள், முக்கியமான பொருள் என்ன தெரியுமா? என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இவ்வளவு நேரம் நான் பேசினதனுடைய பொருள் என்னவென்றால், நமக்காக பரலோகத்திலே பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே இருக்கக்கூடிய ஒருவர், மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒருவர், வேலையை முடித்து உட்கார்ந்திருக்கக்கூடியவர். ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார் சொன்னால் அவருடைய வேலை முடிந்தது என்ற பொருள். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் அங்கு கூடாரத்துக்குள்ளாக போய் அங்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் எல்லாம் உட்கார மாட்டார்கள். ஒருவர்கள் சட்டப்பட்டு வேலை பிடிப்பார்கள், வெளியே வருவார்கள். மறுபடியும் ஏதாவது பலி செலுத்த வேண்டும் என்றால் மறுபடியும் அடுத்த ஒரு இடத்துல உள்ளே போவார்கள். அப்படித்தானே இருக்கும் அவர்கள். ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே பிதாவுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அப்படி உட்கார்ந்திருக்கிறார் மட்டுமல்ல, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர். பழைய ஏற்பாட்டிலே உள்ள பிரதான ஆசாரியர்கள் மோசையின் வழியாக கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே மனிதர்களை ஆண்டவர் நியமித்தார் அல்லவா ஒரு ஆசாரியர்களாக. அந்த ஆசாரியர்கள் எங்கே நிற்கிறார்கள்? பூமியிலே மனிதரால் கட்டப்பட்ட கூடாரம். மோசே இடத்திலே ஆண்டவர் நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியாக கூடாரத்தை செய் என்று சொல்லி அங்கே சீனா மலையிலே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இப்படி எல்லாம் செய்ய வேண்டும், அதனுடைய நீளம் இவ்வளவு இருக்க வேண்டும், அகலம் இவ்வளவு இருக்க வேண்டும், அதனுடைய துணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில மனுஷர்கள் உருவாக்கப்பட்ட கூடாரம். அதன் பிறகு சாலமன் காலத்திலே அது தேவாலயமாக உருவாக்கப்பட்டது. அப்படியானாலும் அதனுடைய வழிமுறைகள் இதிலிருந்துதான் பின்பற்றப்பட்டது. பரிசுத்த ஸ்தலம், பிரதான மகாபரிசுத்த ஸ்தலம், பிராகாரம், இப்படி எல்லாம் அந்த கூடாரத்தின் ஆண்டோர் காண்பித்த அந்த கூடாரத்தின் அடிப்படையில் தான் ஆலயமும் பின்பு சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ அப்படியானால் இங்கே சொல்லப்படுகிறது, இப்பொழுது ஆண்டவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அல்லவா, அது மனிதரால் உருவாக்கப்பட்ட கூடாரத்திலே அல்ல. இங்கே பூமியிலே ஆசாரியர்கள் எங்கே ஆசாரியர்களாக இருப்பார்கள்? இங்கே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கூடாரத்திலோ ஆலயத்திலோ ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் மனுஷரால் அல்ல
கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரியன் ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அப்போ இந்த பிரதான ஆசாரியர் என்கிறவர் மேலானவர் என்கிறதை இங்கே எபிரேய ஆசிரியர் காண்பிக்கிறார். நீங்கள் இன்னைக்கு யூத மதத்திற்கு திரும்புகிற நிலைமையில தானே மக்கள் காணப்பட்டார்கள். அப்போ நீங்கள் இன்னைக்கு மறுபடியும் எங்கே திரும்ப போகிறீர்கள்? மனிதர்கள் தான் எங்களுக்கு ஆசாரியர் என்கின்ற அந்த இடத்துக்கு திரும்ப போகிறீர்கள். அதை காட்டில் ஒரு மேலான இடம் வந்து விட்டது. பரலோகத்திலே பிதாவின் வலது வாசலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒருவர் மனுஷரால் கட்டப்பட்ட இன்றைக்கு காணப்படுகிற அந்த கூடாரத்திலே அல்ல, மெய்யான தேவனால் கட்டப்பட்ட ஒரு கூடாரத்திலே ஆசாரியராக இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியர் நமக்கு உண்டு, பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். இங்கே பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள்? காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படிக்கு நியமிக்கப்படுகிறார். ஒவ்வொரு பிரதான ஆசாரியரும் காணிக்கைகளையும் பலியையும் செலுத்தும்படியாக நியமிக்கப்படுகிறார். அப்போ ஆசாரியனுடைய வேலை என்ன? செலுத்த வேண்டும், ஏதோ ஒன்றை செலுத்த வேண்டும். மனிதர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரத்துக்காக ஏதோ ஒன்று செலுத்த வேண்டும். அதை செலுத்துவதற்கான ஒருவன் தான் பிரதான ஆசாரியர். மக்களுடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒருவன். அப்போ மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலே, மனிதர்களுக்காக கடவுளத்திலே செலுத்தக்கூடிய அந்த மத்தியஸ்தன், சென்டர், இடையிலே காணப்படக்கூடியவன், அவன்தான் இந்த பிரதான ஆசாரியராக காணப்படுகிறார். மக்கள் இருக்கிறார்கள், கடவுள் இருக்கிறார். இந்த மக்களை கடவுளிடத்திலே இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக இந்த பிரதான ஆசிரியர் காணப்படுகிறார். காரணம், இந்த மக்களுக்காக கடவுளிடத்திலே ஏதோ ஒன்றை செலுத்தக்கூடிய, அந்த செலுத்துகின்ற பணியை செய்யக்கூடியவர். இப்போ பிரதான ஆசாரியன் என்றால் ஏதோ ஒன்றை செலுத்த வேண்டும். அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஆண்டவர் உருவாக்கின அந்த ஆசாரியர்கள். ஒவ்வொரு பிரதான ஆசாரியரும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். அதனால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஆசாரியன் என்றால் ஏதோ ஒன்றை செலுத்த வேண்டியிருக்கிறது. இவர்களுக்காக தேவனிடத்திலே ஏதோ ஒன்றை செலுத்த வேண்டியிருக்கிறது. மக்களுக்காக கடவுளிடத்திலே ஏதோ ஒன்றை செலுத்த வேண்டியிருக்கிறது. இப்போ பூமியிலே இவர் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கு பூமியில் உள்ள நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஊழியம் செய்கிறதற்கு ஆசாரியர்கள் உண்டு. அவர்கள் மக்களுக்காக இப்பொழுதும் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து இங்கு பூமியிலே உள்ள ஆசாரியராக இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து இங்கு ஆசாரியராக வந்தார். இங்கு மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமை என்பது இங்கு பூமியிலே ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்காக ஆசாரிய பணி செய்வதற்காக இயேசு கிறிஸ்து இங்க வரவில்லை. அது ஆல்ரெடி இருக்கிறார்கள். அதனால் என்னது பெரிய முக்கியத்துவம் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் வருகிறார்கள், பலி செலுத்துகிறார்கள், மறுபடியும் ஒரு குற்ற உணர்வு, மறுபடியும் அடுத்த வருடம் மறுபடியும் பலி செலுத்துகிறார்கள், மறுபடியும் குற்ற உணர்வு. அப்போ அந்த பலியை என்ன செய்யவில்லை? ஒரு மனிதனை பாவமற்றவனாக மாற்றவில்லை. அப்ப அதே மாதிரியான ஆசிரியனாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரில் இயேசு கிறிஸ்து வரவில்லை. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார். ஏன்னா இங்க ஏற்கனவே ஆட்கள் இருக்கிறார்கள். பலி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலும் நிழலுக்கும் ஒப்பாக இருக்கிறது. அப்போ பூமியில உள்ள மனிதர்கள் செய்கிறார்கள், ஆசாரியர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? யார் நியமித்தது? மோசே நியமிக்கிறார். ஆண்டவர் நியமிக்க சொல்லி மோசே நியமிக்கிற ஒரு காரியம்தான். அப்போ அப்படி நியமிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார், மோசே இடத்துல என்ன சொன்னார் என்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. யாத்ராகம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசே இடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு 40ஆம் வசனம், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாக இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யாத்திராகம் 25:40. அப்போ ஆண்டவர் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். இப்படித்தான் ஆசாரிய முறைமை இருக்க வேண்டும், கூடாரம் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார். இப்படி காண்பித்து விட்டுதான் பூமியில இதை பாண்டி இந்த காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியாக ஒரு ஒரிஜினல் காண்பித்து இதே மாடல்ல பூமியில செய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதே மாதிரியே ஆண்டவர் காண்பிக்கிறார்.
அப்போ பாருங்கள், பரலோகத்திலே ஒரிஜினலான ஒரு சம்பவம் இருக்கிறது. அதனுடைய மாதிரியாக ஒரு நிழலாக பூமியிலே ஒரு காரியத்தை ஆண்டவர் மோசே இடத்தை காண்பிக்கிறார். ஒரிஜினல் இதுதான். பரலோக மாடல் தான், ஒரு பரலோகத்தில் உள்ளதுதான் ஒரிஜினல். இப்போ பூமியிலே உள்ளது, பூமியிலே ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த ஆசாரிய முறைமை என்பது சாம்பிள், ஒரு மாதிரி. அதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம், இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. இங்கே பூமியிலே ஆசாரியர்கள் செய்கிறார்கள் அல்லவா, அது எல்லாமே பரலோகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தின் அந்த ஆராதனை முறைமைக்கு, அதனுடைய பரலோகத்தில் உள்ளவரின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அதனுடைய ஒரு நிழல், அதனுடைய ஒரு மாதிரி. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அப்போ ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார், நீ மலையில உனக்கு காண்பிக்கப்பட்டதல்லவா, அதே மாடல்ல நீ செய், பூமியில செய் என்றுதான் சொன்னார். அப்போ பரலோகத்தில் உள்ளதுதான் ஒரிஜினல், இங்க பூமியில் உள்ளது மாடல். ஒரிஜினலே வந்து விட்டது. ஒரிஜினல் ஆசாரியரையா இயேசு கிறிஸ்து இங்கே வந்து விட்டார். அப்போ அவர் பரலோகத்திலே ஆசாரியராக இருக்கிறார். இப்போ பூமியிலே ஆசாரியர்கள் என்கிறவர்கள் பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து ஆசாரியராக இருக்கிறார் அல்லவா, அதற்கான ஒரு மாடல், சாம்பிள். அதே அப்போ ஆண்டவர் அதன் மூலமாக மக்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், இங்க பூமியில ஒரு மாதிரியை உருவாக்கி கொடுத்து அந்த மாதிரியின் வழியாக ஆண்ட ஒரு காரியத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன, மனிதர்கள் தேவனுக்கு முன்பாக போக முடியும், நேரடியாக போய் நிற்க முடியாது. ஏன்? மனிதன் அந்த அளவிற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அந்த தகுதி இழப்பதற்கு காரணம் யார்? அதே மனிதன் தான். கடவுள் அவனுடைய தகுதியை பறிக்கவில்லை. மனிதனும் கடவுளும் ஒன்றோட ஒன்றாகத்தான் இருந்தார்கள். ஆதியாகமம் புஸ்தகத்திலே படித்து பார்க்கும்போது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் வருவார்கள், பேசுவார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஒரு நாள் வரும்போது இந்த மனிதன் ஒளிந்து கொள்ளுகிறான். கடவுளிடத்திற்கு முன்பாக நிற்பதற்கு அவனுக்கே தகுதி இல்லை என்று தெரிகிறது, ஒளிந்து கொள்ளுகிறான். அப்போ மனிதன் கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இழந்ததற்கு காரணம் யார்? மனிதன் தான் இழந்ததற்கு காரணம். அப்போ மனிதன் கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை இழந்த காரணத்தினால் அந்த மனிதன் கடவுளுக்கு முன்பாக மறுபடியும் வர வேண்டும். அப்ப அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த தகுதிக்காக, மனிதன் கடவுளுக்கு முன்பாக வரக்கூடிய அந்த தகுதிக்காக, அந்த தகுதியை அடைவதற்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் அல்லவா. அப்போ இந்த மனிதனுக்காக கடவுளிடத்திலே ஒரு மத்தியஸ்தம் பேசுவதற்கு ஒரு ஆள் தேவை. இப்போ இவர்கள் ஏதோ ஒரு குற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த குற்றத்திற்கான அந்த மன்னிப்பை பெறுவதற்கு இந்த இடையில நின்று ஒருத்தர் பேச வேண்டியிருக்குது. இவர்களுக்காக இவர் பேச, அதுதான் பிரதான ஆசாரியர். இப்ப கடவுள் என்கிறவர் இருக்கிற இடத்துக்கு ஒப்பாகத்தான் மகா பரிசுத்த ஸ்தலம் என்கின்ற ஒரு அமைப்பை ஆண்டவர் காண்பிக்கிறார் மோசேக்கு. அங்கே யாரும் வரக்கூடாது என்கின்ற ஒரு ரூல்ஸ் போடுகிறார். ஏன்? கடவுள் அப்படிப்பட்டவர். மனிதர்கள் அந்த தகுதியை இழந்து விட்டார்கள். பரிசுத்தமான இடத்திலே இருக்கிற அந்த அளவுக்கு பரிசுத்தம். அப்போ அந்த அளவுக்கான பரிசுத்தம் உள்ள இடத்திலே இப்படி அசுத்தமான தகுதியற்ற ஒரு மனிதன் வருவான் என்று சொன்னால் அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் செத்து போவான். காரணம் அந்த இடத்துல அவனால் நிற்க முடியாது. காரணம் அந்த அளவுக்கு கடவுள் பரிசுத்தராக, நீதி உள்ளவராக காணப்படுகிறார். மனிதன் அந்த காரியத்தை இழந்து போனபடியால், அந்த தகுதியை இழந்து போனபடியால் அவனால் தேவன் முன்னணியிலே வர முடியாது. ஆகவேத்தான் ஆண்டவர் அதில் அவர் சிஸ்டத்தை ஏற்படுத்துகிறார். என்ன? ஆசாரியன், வருடத்திற்கு ஒரு முறை ஆசாரியன் வந்து இவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும், ரத்தம் தெளிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை, ஒரு சிஸ்டத்தை காண்பிக்கிறார். இது ஒரு மாதிரி, சாம்பிள். மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியாக நீ இவைகளை செய் என்று சொல்லி ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். இப்போ அதே காரியத்தை தான் இங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அதே போல இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? இங்கே பூமியிலே ஒரு கூடாரத்தை கட்டி அங்க அந்த ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து அங்கு பிரவேசிக்கவில்லை. நீங்கள் பார்க்கிறது போல லேவி கோத்திரத்திலிருந்து ஆரோன் வழியிலே வந்து ஒரு ஆசாரியராக இயேசு கிறிஸ்து வந்து இங்கே பூமியில ஒரு அந்த நீங்கள் கட்டி இருக்கிறீர்கள் அல்லவா ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே இயேசு கிறிஸ்து போகவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க போயிருக்கிறார்? உண்மையான மகா பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், பிதாவானவர் இருக்கிற இடம், அங்கே போய் அவருடைய வலது பரசிலே உட்கார்ந்திருக்கிறார். என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கிறார் சொன்னால் அவர் நித்தி எப்பொழுதும் ஆசாரியராக இருக்கிறார். எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறார்?
மக்களுக்காக தேவனிடத்துல நிற்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தம் என்கின்ற இடத்திலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது வலதுபுறத்தில் இருக்கிறார். என்ன செய்கிறார்? நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவராக காணப்படுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த மத்தியஸ்தர். அப்போ அவர் மனிதரால் கட்டப்பட்ட இந்த பூமியில காணப்படுகிற அந்த கூடாரத்துக்குள்ளாக போகவில்லை. தேவனால் உருவாக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலம், மெய்யான பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே அங்கே பிரவேசித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இங்க பூமியில இது காணப்பட்டதெல்லாம் ஒரு நிழல் என்று சொல்லி இங்க எபிரேய ஆசிரியர் புரிய வைக்கிறார். இவரோ இயேசு கிறிஸ்துவோ விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷ உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். ஆறாம் வசனம், எபிரேயர் 6:8-6. ஓ பழைய உடன்படிக்கை, இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை, அதுல தான் இந்த ஆசாரிய சிஸ்டம் எல்லாம் வருகிறது. பரலோகத்திலே காண்பிக்கப்பட்ட இந்த மாதிரியின்படியாக செய் என்று சொல்லி, அது அங்கு கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தமாக நின்று அந்த உடன்படிக்கை பெற்றது என்று சொன்னால் மோசே. ஆகவேதான் நாம் இதிலே பார்க்கிறோம், அந்த நியாயப்பிரமாணம் தேவதூரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். அப்போ அன்றைக்கு அந்த சிஸ்டம் மோசே என்கின்ற ஒருவர் மூலமாக, மத்தியஸ்த மூலமாக இங்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து இவரோ விசேஷத்த வாக்குத்தத்தங்களின் பெயரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷத்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். இப்போ மோசே ஒரு உடன்படிக்கை, மோசே வழியாக ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்படுகிறது. அந்த உடன்படிக்கைக்கு மோசே மத்தியஸ்தராக இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து வேறொரு உடன்படிக்கையை கொண்டு வருகிறார், உருவாக்குகிறார். இந்த ஒரு புதிய உடன்படிக்கை, அது விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பெயரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை அது கட்டளைகளால் ஆனது, இவைகளை செய்தால் இவைகளால் பிழைக்க முடியும் என்கின்ற கட்டளைகளின் அடிப்படையிலான ஒரு உடன்படிக்கை. அதுக்கு மோசே மத்தியஸ்தராக இருந்து அதை பெற்று மக்களிடத்திலே கொடுக்க. இயேசு கிறிஸ்து விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். இந்த விசேஷித்த உடன்படிக்கை எதால் ஆனது? வாக்கு தத்தங்களால் ஆனது. ஆண்டவர் வாக்கு கொடுத்து, இந்த நான் உங்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இனிஷியேட் எடுத்து, ஆண்டவர் முதலாவது வந்து வாக்கு கொடுத்து அந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அப்படியே முக்கியமான ஆசாரியத்தை ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார், ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை, மோசே வழியாக கொடுக்கப்பட்ட முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாமல் இருந்ததானால், அதுல எந்த பிழையும் இல்லை, அதன் மூலமாக எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியும், தேவன் முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை அடைய முடியும் என்று இருந்திருந்தால், இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து இங்க பூமிக்கு வர வேண்டி இருந்திருக்காது, இந்த இரண்டாம் உடன்படிக்கைக்கும் அவசியம் இருந்திருக்காது. முதலாம் உடன்படிக்கையில ஏதோ ஒரு பிழை இருக்கிறது. முதலாம் உடன்படிக்கையிலே பிழை இல்லாதிருந்தானால், முதலாம் உடன்படிக்கையிலே பிழை இல்லை என்று சொன்னால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு அவசியம் இல்லை, இடம் தேட வேண்டுவது இல்லையே. இப்போ முதலாம் உடன்படிக்கையிலே ஏதோ ஒரு பிழை இருக்கிறது என்கிறதை இங்கே எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். என்ன பிழை இருக்கிறது? முதலாம் உடன்படிக்கை யாரும் நிறைவேற்ற முடியவில்லை. அது இங்கே பார்க்கிறோம். அடுத்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, 8ஆம் வசனம். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளில் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. காரணம் ஏன்? அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது யாருக்கு சொல்லப்பட்டது? எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. எந்த காலத்திலே சொல்லப்பட்டது? பழைய உடன்படிக்கையின் காலத்திலே சொல்லப்பட்டதுதான். பழைய உடன்படிக்கையின் காலத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உங்களிடத்திலே ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன். ஏன்?
பழைய உடன்படிக்கையிலே சில பிழைகள் இருக்கிறது. பிழைகள் என்று சொன்னால் அதுல அது எந்த ஒரு மனிதனையும் கடவுளுக்கு முன்பாக நிறுத்தவில்லை. பழைய உடன்படிக்கையிலே பழைய உடன்படிக்கை பிரச்சனை என்றல்ல. அந்த பழைய உடன்படிக்கையால் மனிதர்கள் தேவனுக்கு ஏற்புடையவர்களாக மாற முடியாது. காரணம் பழைய உடன்படிக்கையை எல்லா இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில என்ன செய்யும்? இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான். அது பெர்ஃபெக்டா தான். அதன்படி கடைபிடித்தால் பரலோகம் போக முடியுமா? போக முடியும் தான். ஆனால் மனிதர்கள் அதை நிறைவேற்றத்தக்கதான பலம் உள்ளவர்களாக இல்லை. ஆகையால் காரணம் மனிதர்கள் பாவமுள்ள மனிதர்களாக இருக்கிறார்கள். இந்த பாவமுள்ள மனிதர்களால் அந்த பரிபூர்ணமான கடவுளுடைய சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அதான் இங்கே பிரச்சனை. ஆகவேதான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லுகிறார். எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் இந்த நகரத்தை கட்டின நாள் முதற்கொண்டு இந்த 31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் எரேமியா வாழ்ந்த காலம் பழைய உடன்படிக்கையின் காலம். அந்த காலத்திலே எரேமியா சொல்லுகிறார், நாட்கள் வரப்போகிறது. அப்ப அந்த நாட்களிலே அப்பொழுது ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அப்போ இப்பொழுது ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. ஏற்கனவே ஒரு உடன்படிக்கையின் கீழ் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மோசையின் வழியாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில இருக்கும் போதே சொல்லுகிறார், ஒரு நாள் வரும், அப்பொழுது நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்ப புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னாலே பழைய உடன்படிக்கையில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது, மனிதர்களால் நிறைவேற்ற முடியாத, மனிதர்களால் இயலாத ஒரு காரியம் இருக்கிறது என்கிறது சரியாக இருக்கு. அது என்ன பிரச்சனை? 32ஆம் வசனம், நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. இப்போ மோசையின் வழியாக கொடுக்கப்பட்ட அந்த எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது ஒரு உடன்படிக்கை கொடுத்தார்லவா, அதன் பழைய உடன்படிக்கை, அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின்படி அல்ல, பழைய உடன்படிக்கையின்படி அல்ல. ஏன்? அந்த பழைய உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லை. அந்த பழைய உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள். அதை எந்த ஒரு மனிதனாலும் பின்பற்ற முடியாது. அந்த உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனென்றால் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த உடன்படிக்கை அவர்கள் என்ன செய்தார்கள்? மீறினார்கள், அவர்கள் அதை அவமாக்கி போட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப பழைய உடன்படிக்கை என்ன செய்யப்படுகிறது? மனிதர்களால் மீறப்படுகிறது, அது அவமாக்கி போடப்படுகிறது. ஆகவே அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, இனிமே ஒரு காலம் வரப்போகிறது, அந்த காலத்துல இஸ்ரவேல் குடும்பத்தோடு நான் உடன்படிக்கை பண்ண போகிறேன். அது எப்படி இருக்கும் என்றால், நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, நான் என்னுடைய பிரமாணத்தை, சட்டத்திட்டங்களை எல்லாம் நான் எப்படி மக்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், அதை அவர்களுடைய உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லு. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அது, ஏற்கனவே நான் எழுதி கொடுத்தேன், சட்டத்திட்டங்களாக எழுதி கொடுத்தது இவைகளின் படி செய்கிற மனிதன் இவைகளால் பிழைப்பான் என்று சொல்லி ஒரு சட்டத்திட்டம். அந்த சட்டத்திட்டம் என்ன செய்ய முடியவில்லை? மனிதர்களை தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளதாக மாற்றவில்லை. அந்த காரணம், அந்த சட்டத்திட்டத்தின்படி இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான். அப்போ ஆகையால் நான் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன். அதற்கு ஒரு காலம் வரும்போது அந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். அது என்ன? அந்த உடன்படிக்கை என்ன செய்யப்படுகிறது? அது மனிதனுடைய மனதை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய மனதிலே மனிதனுக்கு விருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இதைத்தான் நாம் பிலிப்பியர் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். பிலிப்பியர் புஸ்தகத்திலே பவுலப்போஸ்தலன் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருப்பார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்கிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
அதாவது நீங்கள் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்று சொல்லும் போது நீங்கள் பரிசுத்தமாகுதலுக்காக நீங்கள் பயத்தோடு அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள் என்பதாக சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த விருப்பம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, அந்த விருப்பத்தை தேவன் தருகிறார் என்று சொல்லி அடுத்த வசனத்துல, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே நம்முடைய விருப்பத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். புதிய உடன்படிக்கை என்பது ஆண்டவர் மனிதனுடைய விருப்பத்தை மாற்றுகிறார். அதுதான் நாம் நீங்கள் புது சிருஷ்டி, புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக வாசிக்க முடியும். அதே காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லுவார். இது புதிய உடன்படிக்கையில நான் உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றுவேன், என்னுடைய பிரமாணங்களை உங்களுடைய இருதயத்திலே வைப்பேன் என்பதாக இங்கு சொல்லுகிறார். என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் என்பதாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இது ஒரு உறவு சார்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. பாருங்கள், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். இது வாக்கு தத்துவத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நான் கடவுள் இங்கே செயல்படுகிறவராக இருக்கிறார். நான் எனக்கு என்று என்கின்ற அடிப்படையில கடவுள் உருவாக்குகிறவராக இருக்கிறார். நீ இவைகளை செய்வதனால் அல்ல, நான் இவைகளை செய்வதனால் என்று சொல்லி கடவுள் செயல்படுகிறவராக இருக்கிறார். இதுதான் இங்கே புதிய உடன்படிக்கை. காரணம், மனிதன் செய்கிறது, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்கின்ற அடிப்படையிலே மனிதன் வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே நான் இதை செய்கிறேன், நான் இருதயத்தை மாற்றுகிறேன், நான் உள்ளத்திலே என்னுடைய பிரமாணங்களை எழுதுகிறேன் என்பதாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வசனத்தை தான் இங்கே எபிரேய ஆசிரியர் எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல், அதாவது எபிரேயர் 8:10, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி இங்கே அதே எரேமியாவிலே சொன்ன அதே வசனத்தை தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. எரேமியாவிலே இதே வசனம் எரேமியா 31 நாம் 31 படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 34 வசனத்திலே காணப்படுகிறது. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இது இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிற ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அவர் இங்க வந்து அவர் தன்னை காண்பிக்கிறார், தன்னுடைய அன்பை காண்பிக்கிறார், தன்னுடைய அன்பை காண்பித்து அந்த அன்பின் அடிப்படையில் மக்களை இழுத்துக் கொள்ளுகிறார். அந்த அன்பை புரிந்து கொண்டு அந்த அன்பை விசுவாசித்து மக்கள் வருகின்ற போது ஆண்டவர் அவர்களை மாற்றுகிறார், புதிய மனிதனாக மாற்றுகிறார், புதிய ஆவி உள்ளவர்களாக மாற்றுகிறார். அப்போ அங்கே கடவுள் செயல்படுகிறவராக இருக்கிறார். இங்கே மனிதன் அதை விசுவாசிக்கின்ற விசுவாசம் என்கின்ற ஒன்று மட்டுமே இங்கு காணப்படும். அப்படி காணப்படும் போது யாரும் போதித்து தான் ஆக வேண்டும் என்றில்லை. ஆண்டவரே தன்னை அறியக்கூடிய அறிவை மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதை குறித்து யோவான் கூட எழுதி வைத்திருக்கிறார். 1 யோவான் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே யோவான் என்ன சொல்லுகிறார்? 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. 1 யோவான் 2:20 வசனத்திலே நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ
தேவன் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அவன் தேவனால் பரிசுத்த ஆவியில அபிஷேகப்படுகிறான். அந்த அபிஷேகமே அவனுக்கு சகலத்தையும் போதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்போ ஒருவனும் உங்களுக்கு என்னது அறிந்து கொள்ள என்று சொல்லி போதிக்க வேண்டியதில்லை, கடவுளே போதிக்கிறவராக இருக்கிறார். அதனுடைய பொருள் நான் தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. என்னது, எந்த மனிதர்கள் போதகர்கள் தேவையில்லை அப்படியெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நானே போதிப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்கென்று நம்மை போதிப்பதற்கென்று ஆட்களை நியமித்து போதிக்கிறார். சகலத்தையும் அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு அறிவிக்கும்படியாக ஆண்டவரை ஏற்படுத்தி வைக்கிறார். எபேசியர் புத்தகத்திலே இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் ஏற்படுத்தி யார் யாருக்கு எந்த போதனை யாரை கொண்டு பேச வேண்டுமோ ஆண்டவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். அப்போ இங்கு மனிதர்கள் என்கிறவர்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அது ஆண்டவரே நேரடியாக போதிப்பதற்கு சமம். காரணம் ஆண்டவர் நியமித்த மனிதர்கள் கொண்டு ஆண்டவர் போதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ உண்மையிலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது இங்கே வேறு புறத்திலிருந்து ஒருத்தர் வந்து நீ இப்படி கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆண்டவர் ஒரு மனிதன் உண்மையாக ரட்சிக்கப்படும் போது ஆண்டவரே போதிக்கிறார். அது நேரடியாகவோ ஆட்களை கொண்டோ ஆண்டவர் அது யார் எப்படி செய்தாலும் ஆண்டவர் போதிக்கிறது. அது நீங்க சொல்ல வருகிற காரியம் அதை ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறார் என்பது. நீங்கள் தேவனை குறித்த அறிவடைவது அதிலே வளர்வது ஆண்டவருடைய பொறுப்பு. ஏன் உங்களுடைய உள்ளம் மாறிவிட்டது, நீங்கள் புதிய மனிதனாக மாறிவிட்டீர்கள். அப்போ அடுத்து உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்றால் உங்களை கட்டுப்படுத்தி, உங்களை ஒரு கம்பல்ஷன் அடிப்படையில் ஒரு மனிதன் உங்களை கூடவே உட்கார்ந்து கட்டுப்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்களே மனம் முவந்து அறிந்து கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் உறவின் அடிப்படையில் காணப்படுவீர்கள். அதை நாம் தவறாக புரிந்து கொண்டு நமக்கு போதிக்கவே ஆள் தேவையில்லை என்கின்ற இடத்துக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய்விடக்கூடாது. ஆண்டவர் அதை குறித்து அங்கே சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போகும்போது ஆண்டவர் அதை முழுவதாக ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். முழுமையாக ஒரு மனிதன் ஆண்டவரை நம்பி வரும்போது அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஒருவேளை அந்த இடத்துல சரியான போதகத்தை போதிக்கக்கூடிய ஆளே இல்லை என்றாலும் ஆண்டவர் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறார். அவரை அறிகிறாரவே ஆண்டவர் கற்பிக்கிறார். அது ஆண்டவருடைய பொறுப்பு என்கிறதாதான் இங்கே சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கே யோவான் சொல்லும் போது கூட அதை எதற்காக சொல்லுகிறார்னு சொன்னால், ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லும் போது அங்கே மேலே குறித்து எழுதும் போது கள்ளப்போதகர்கள் காணப்படுகிறார்கள். இப்ப கள்ளப்போதகர்களால் நீங்கள் வஞ்சிக்கப்பட முடியாது. ஆண்டவர் போதிக்கிறார், எது சரியோ அதை உங்களுக்கு போதிக்கிறார். தவறான போதனை எல்லாம் இருக்கும். மனிதர்கள் போதிக்கிறார் சொன்னால் தவறான போதனை எல்லாம் கலந்துதான் இருக்கும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதிலே விழுந்து விட மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை சரியாக நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு நாள் வரும் முழுமையாக மறுரூபமாக்கப்பட்ட என்பதாக ஆண்டவரோடு கூட இருக்க போகும்போது அங்கே என்ன இல்லை, ஆண்டவர் எந்த மனிதர்களையும் கூட பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்களாக இருப்போம். ஒருவனும் கர்த்தரை அறிந்து கொள்ள என்று சொல்லி போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எந்த அடிப்படையில் என்று சொன்னால், இங்கே கட்டளைகளின் அடிப்படையில் இப்படி 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 என்று சொல்லி கட்டுப்படுத்துவதற்கென்று கூடவே ஒரு கம்பை வைத்துக் கொண்டு ஆள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உள்ளத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்ல வருகிறார் புதிய உடன்படிக்கையாக. இது உறவு சார்ந்தது என்பதாக சொல்லுகிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிற காரியம், இந்த புதிய உடன்படிக்கைக்கு உள்ள பழைய உடன்படிக்கைக்கு உள்ள வித்தியாசமாக, அது எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே, இனி ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மனிதர்கள் தங்கள் முயற்சியினால் பாவம் செய்யாமல் இருக்கிறதன் அடிப்படையிலே வருகிற வாழ்வு அல்ல.
நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தேன், நான் எல்லா சட்டத்திட்டங்களையும் நிறைவேற்றி முடித்தேன், இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான்ங்கிறது போல நான் இவைகளை நான் செய்தேன், ஆகையால் இவைகளை பிழைப்பேன், இவைகளால் பிழைத்து கடவுள் முன்பாக நிற்பேன் என்கின்ற அடிப்படையில வரவில்லை. அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை போல அல்ல இது. இது எந்த அடிப்படையில தெரியுமா? நான் உங்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன், உங்களுடைய பாவங்களை நான் மறந்து விடுகிறேன், மன்னிப்பின் அடிப்படையில வருகிறது. நீங்கள் ஒரு காரியத்தை செய்ததினால் அல்ல, நீங்கள் செய்கிற தவறுகளை நான் மன்னித்ததினால், உங்கள் பாவங்களை நான் மறந்து விட்டதனால், மன்னித்து அகற்றி போட்டதனால் இந்த உடன்படிக்கை ஏற்படுகிறது. அப்போ புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை என்பது நான் செய்த செயலினால் எனக்கு கிடைக்கிற வாழ்வு, அது பிழை உள்ளதாக இருக்கிறது. பிழை உள்ளது அதுக்கு காரணமே அது ஒரு நிறைவேற்ற முடியாத ஒரு மனிதனிடத்திலே கொடுக்கப்பட்டது. பலவீனம் உள்ள மனிதனிடத்திலே அவ்வளவு ஒரு கடினமான ஒரு சிலபஸ் கொடுக்கப்பட்டது. ஆகவே அது பலவீனமாக இருக்கிறது. ஆனால் இது என்ன செய்கிறது? புதிய உடன்படிக்கை என்கிறது மன்னிப்பின் அடிப்படையிலாக இருக்கிறது. என்னுடைய செயலின் அடிப்படையில் கடவுளுடைய செயலாக அங்கே காணப்படுகிறது. நான் உங்கள் பாவங்களை, அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, இது கிருபையின் அடிப்படையில் உண்டாகிறது புதிய உடன்படிக்கை. கிருபையின் அடிப்படையிலே, மன்னிப்பின் அடிப்படையிலே, மனிதனுடைய மனதிலே மாற்றத்தை ஏற்படுவதன் அடிப்படையில வருகிறது. கடவுளுடைய மன்னிப்பை, இரக்கத்தை புரிந்து ஒருவன் அந்த அன்பின் அடிப்படையில மனமாறுகிறான் அல்லவா? ஆகவே தான் இங்கே சொல்லப்படுகிறது, ஒருவனும் போதிக்க வேண்டுவதில்லை என்கின்ற அடிப்படையில். அப்போ இது மனிதனுக்குள்ளாக ஏற்படுகிற மாற்றத்தின் அடிப்படையிலே வருகிறது. அங்கே மனித பயமுறுத்தல்கள் தேவைப்படுகிறது, இங்கே அது தேவைப்படுவதில்லை. இது மனித அன்பின் அடிப்படை, அதாவது கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டதன் அடிப்படையிலே. ஆகவே தான் இங்கே ஆண்டவர் சொல்லப்படுது, இது மனசோடு கனெக்ட் பண்ண தொடர்புடையது. ஆகவே தான் சொல்லுகிறார், அவர்கள் உள்ளங்களிலே நான் மாற்றத்தை கொண்டு வருவேன், உள்ளங்களிலே அவர்கள் அந்த என்னுடைய பிரமாணங்களை எழுதி இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன் என்பதாக. அப்போ இது மனமாற்றம் என்கின்ற இடத்துக்கு வருகிறது. காரணம், கடவுள் மன்னிக்கிறார், கடவுள் கிருபையாக இருக்கிறார். அப்போ மன்னித்து பாவங்களை மன்னிக்கிறதன் அடிப்படையில் இந்த புதிய உடன்படிக்கை வருகிறது. அவர்கள் அநியாயங்களை கிருபையை மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே, இதை இந்த இரக்கத்தின் அடிப்படையில, கிருபையின் அடிப்படையில உருவாக்குற இந்த உடன்படிக்கை, கடவுளாக உருவாக்குகிற இந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசினா சொல்லுகிறார், அந்நாட்களுக்கு பின்பு நான் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறதுனாலே என்ன ஆகிறது? முந்தினதை பழமையாக்கி, அதை பழசாக்கி விட்டார், அது பழசாக்கி விட்டது. இப்போ இதுதான் புதுசு, இதுதான் நிலை நிற்கக்கூடிய ஒன்று. புதுசு ஒன்று வந்தது என்று சொன்னால் பழசு, அது பழசுதான். அதை பழசை எண்ணி எனது இதோடு கூட தூக்கி சுமக்க கூடாது, அது பழதாகி விட்டது. அதனால் ஒருத்தனும் என்ன செய்யவில்லை, பூரணராக முடியாது. அப்போ புதுசு என்று சொல்வதனாலே பழசு, அதை பழமையாக்கி விட்டார். பழமையானதும் நாள்பட்டதுமாக இருக்கிறது. அது பழமையாகி விட்டது, நாள்பட்டதாக விட்டது. இன்னும் கொஞ்சம் இந்த நிருபத்தை எழுதும் போது மக்கள் பல மக்கள் அதை பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள், அந்த சடங்காச்சாரங்களை எல்லாம் பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிருபம் எழுதும்போது சொல்லுகிறார், அது இன்னும் பாருங்கள், கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்தமாக உருவ அழிந்து போகும். இப்பொழுதெல்லாம் பலி செலுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா, சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, இன்னும் கொஞ்ச கால் பாருங்கள், உருவழிந்து போகும் காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுகிறார். சொன்னதை போல கிபி 70ஆம் ஆண்டு தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது, ஒட்டுமொத்த சடங்குகளும் அன்றிலிருந்து நிறுத்தப்பட்டது. இன்று வரைக்கும் அது நடக்கவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த நியாயப்பிரமாண ரீதியிலான அந்த சடங்குகள், ஆசாரியன் போகிறதும், பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதும், அந்த சம்பவங்கள் அன்றோட நின்று விட்டது. இந்த நிருபம் எழுதுகின்ற போது எல்லாம் அந்த சடங்குகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆகவே தான் அது கிபி 70க்கு முன்பதாக, கொஞ்சம் நாட்கள் முன்பதாக எழுதப்பட்டது. அப்போ இது எழுதும் போது சொல்லுகிறார், அது ஏற்கனவே பழசாகி விட்டது, அது பழமையானது, நாள்பட்டதாகி விட்டது, அது எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்னது, கொஞ்சம் பேர் இது என்னது, கொஞ்சம் இன்னைக்கு அந்த சடங்கு முறை இருக்கிறது இல்லவா, எருசலேம் தேவாலயத்தில் பின்பற்றுகிறீர்கள் அல்லவா, இதுவும் ஒட்டுமொத்தமா உருவழிந்து போகக்கூடிய நாள் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சொன்னதை போல அது இப்பொழுது நம்ம இன்றைக்கு வாசிக்கின்ற இந்த காலத்துல ஒட்டுமொத்தமாக உருவழிந்து போயிற்று. இது எழுதும் போது அது வழக்கத்தில் இருந்தது. ஆனால் இந்த நிருபத்தை எழுதி முடித்த சில காலங்களுக்குள்ளாகவே அந்த ஒட்டுமொத்த காரியங்களும் உருவழிந்து போயிற்று.
எபிரேய ஆசிரியர் சொன்னது வழி நடந்தது. அப்போ நடைமுறையில் இல்லாத பழசான நாள்பட்டதான எக்ஸ்பிரியான உருவழிந்து போன என்றால் வழக்கே ஒளிந்து போய்விட்டது. அந்த பிரமாணங்களின் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? வாழ்ந்து விடக்கூடாது. அது ஒரு நிழலாக கொடுக்க அன்றைக்கு அந்த காலத்துக்கு கொடுத்தது. இப்ப முழுமையான வெளிச்சம் வந்து விட்டது. அந்த பிரதான ஆசாரியர் அந்த சிஸ்டம் ஆண்டவர் ஏன் வைத்தார், அதனுடைய அர்த்தம் என்ன என்கிறதற்கான முழு வெளிச்சம் கிடைத்து விட்டது. இயேசு கிறிஸ்து இங்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்கின்ற முழு வெளிச்சம் வந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவே வந்து விட்டார். அவரே தான் இன்றைக்கு நம்ம பிரதான ஆசாரியர். இப்ப நாம் தேவனிடத்திலே போவதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. நம்ம நேரடியாக தேவனிடத்திலே போக முடியாது, உண்மைதான், தகுதி இல்லைதான். நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நமக்கு பதிலாக அந்த மத்தியஸ்த வேலையை செய்கிறார். அவர் என்றைக்கும் பிதாவினுடைய வலது பாரசிலே உட்கார்ந்தே இருக்கிறார். இப்போ அவர் வழியாக நம்ம தேவனிடத்திலே நிற்க முடியும். எந்த அடிப்படையிலே? நான் இவைகளை செய்தேன் தெரியுமா, எனக்கு இந்த தகுதி இருக்கிறது என்கிற அடிப்படையில இல்ல, அவர் சொன்ன அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில். இனி அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன் என்று ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை. ஆண்டவர் என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்தபடியால் அவருக்கு முன்பாக நிற்க முடியும். அப்போ அந்த அடிப்படையில எனக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்திருக்கு. இதை நான் விசுவாசிக்கும் போது எனக்குள்ளாக மாற்றம் வருகிறது. காரணம் பரிசுத்த ஆவியாரவே எனக்கு நான் இதை விசுவாசிக்கும் போது தருகிறார். அவர் எனக்கு போதிக்கிறார், அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். இதுதான் புதிய உடன்படிக்கை. இதைத்தான் இங்க எபிரேய ஆசிரியர் அன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு வந்த பிறகும் இல்லை, எங்களுக்கு அந்த சடங்கு முறை இன்றைக்கும் வேண்டும், அன்றைக்கு அங்கே எருசலேம் மக்கள் சடங்கு செய்கிறார்கள், அங்கு அவர்களுக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்கள், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் பண்டிகை கொண்டாடுகிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்த அல்லது சில கள்ளப்போதர்கள் மூலமாக இப்படி தவறாக ஒரு குழப்ப மனநிலையில் இருந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எபிரேய ஆசிரியர் எழுது. தொடர்ந்து அடுத்த வாரத்திலே அவர் இருக்காரு.